தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதா. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் தீர்ப்பு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 முதல் 6 வரை நபர் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு ஜாமீன் ரத்து செய்து மீண்டும் சிறையில் அடைக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த 8 வருடங்களில் யார் யாரிடம் மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்தான முழு விவரங்கள். அதாவது கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகை, அவர் தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார். அவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பான நபர்களை கைது செய்யப்பட்ட பொழுது நடிகர் திலீப் அவர்களினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த சம்பவத்தில் இந்த செயலில் தாங்கள் ஈடுபட்டதாக அந்த நபர்கள் வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில் திலீப்பும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு எர்ணாகுளம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது. இந்த குற்றச்சாட்டில் திலீப் சிக்கியதன் காரணமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரம் திலீப்பினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட பாதித்தது. அவரது மனைவி அவரை விவாகரத்து செய்யக்கூடிய அளவிற்கு திலீப்பினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவரது திரைப்பட வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. மலையாளத்தில் மிகவும் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய திலீப் இந்த விவகாரத்தில் சிக்கி அவரது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதுடன் அவரது தனிப்பட்ட வாழ்விலும் அவர் அதே போல திரைப்பட துறையிலும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் மொத்தம் 8 பேர் மீதான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் முதல் 6 குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தற்பொழுது குற்றவாளிகள் என்றும் அவர்கள் தவறு இழைத்திருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் குற்றம் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல மற்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் A7 மற்றும் A8, அதாவது 8வது எதிரியாக தான் இந்த வழக்கில் திலீப் சேர்க்கப்பட்டிருந்தார். அவரும் 7வது குற்றம் சாட்டப்பட்ட நபரும் எந்த விதமான தவறு இழைக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் செய்தது நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறி அவர்கள் இருவரையும் நீதிபதி விடுதலை செய்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதனை எதிர்த்து காவல்துறை சார்பிலோ அல்லது பாதிக்கப்பட்ட நடிகை சார்பிலோ கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது இந்த 6 பேரும் குற்றவாளிகள் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கே தவிர அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் எதுவும் தற்பொழுது வரை அறிவிக்கப்படவில்லை. அது பின்னர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தது மற்றும் இதர பிரிவுகளிலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபணமாக்கி உள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 2க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அளவிற்கு கூட வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திலீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நடிகை அல்லது காவல்துறை சார்பில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.